வணக்கம் அன்பு நண்பர்களே. ஈரோட்டில் விஜய் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார். ஈரோடு மாவட்டத்தில் மிக முக்கியமான ஆளுமைகளில் ஒருவர் செங்கோட்டையன். செங்கோட்டையன் அவர்கள் அண்மையில தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறி, அதாவது நேரடியாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருந்தார். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த கையோட அவருக்கு அமைப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட்டுச்சு. அவருடைய ஆளுகைக்குட்பட்டு 4 மாவட்டங்கள் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, இதுதான் இந்த 4 மாவட்டங்கள். மொத்தமா இங்க 29 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த நிலையில தான் இங்க செங்கோட்டையன் அவர்கள் இணைப்புக்கு பின்பு நடிகர் விஜய் அவர்களுடைய ஒரு பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றுச்சு. தமிழக வெற்றி கழகம் இதற்கு முன்பு நடத்திய பல கூட்டங்களை விட இந்த கூட்டத்தில் பொலிட்டிக்கலா ரொம்பவே கூர்மையான வாதங்களை முன் வச்சிருந்தாங்க. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாதம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதற்கு முன்பு இருந்ததை விட இப்பொழுது என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவினுடைய இடம் நோக்கி நகரணும் அப்படிங்கிறது விஜய் அவர்களுடைய அந்த பேச்சுல தொடர்ந்து வெளிப்பட்டுச்சு. 2 விஷயங்கள் அதுல. ஒன்று, தமிழக வெற்றி கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் போட்டி அப்படின்னு கடந்த காலங்களில் சொல்லி வந்த நடிகர் விஜய், களத்தில் இல்லாதவர்களை பற்றி நாம் ஏன் பேசணும்னு கேட்கிறார். திமுகவை விமர்சிக்கிறார். அப்ப களத்தில் இல்லைன்னு அவர் யாரை குறிப்பிடுகிறார் என்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம். இன்னொன்று, இதற்கு முன்பு அவருடைய கூட்டங்கள்லாம் ஒரு முறைப்படுத்தப்பட்ட கூட்டமாக இருக்காது. பல விபத்துகள் நடக்கும். ஆங்காங்கே தண்ணீர் வசதி இல்லை, அது இல்லைன்னு வரும். செங்கோட்டையன் போன்ற ஒரு ஆளுமை அங்கு உள்ளே சென்ற பின்பு அதெல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் ஓரளவு நிவர்த்தியாகவே ஆகியிருக்கு அப்படின்னே பார்க்கலாம். பட் விஜயனுடைய இந்த பேச்சில் 3 முக்கியமான விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டிய அம்சங்கள் இருக்கு. ஒன்று, திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தி இருக்கிறார். திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி என்று வழக்கமாக சொல்லக்கூடியவர் இந்த முறை எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை எடுத்துக்கிறாரு. அதிலே ரொம்ப குறிப்பாக ஜெயலலிதா மேடம் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் தொடர்ச்சியாக ஒரு விஷயம் சொன்னாங்க. அது என்ன சொன்னாங்கன்னா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்துக்கொண்டு தீய சக்தி என்கிற வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறார். தீய சக்தி என்கிற வார்த்தையை சொல்லி ஜெயலலிதா அவர்களும் சொல்லியிருக்காங்க, எம்ஜிஆர் அவர்களும் சொல்லியிருக்காங்க. விஜய் ஜெயலலிதா அவர்கள் திருக்குவளை தீய சக்தி என்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்ப அந்த அளவுக்கு அவர்கள் பேசக்கூடிய அந்த விஷயத்தை அவர் எடுப்பதிலிருந்து தொடங்கி அதிமுக போட்டியிலே இல்லை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவது வரை தொடர்ச்சியாக அவர்கள் அதை நோக்கியே பேசுறாங்க. பட் விஜயனுடைய இந்த பேச்சினுடைய உள்ளர்த்தம், திமுகவை வீழ்த்துவது ஒரு பக்கம் என்பதை விட அதிமுக இடம் நோக்கி நகர்ந்தாதான் திமுகவை வீழ்த்த முடியும் என்கிற புரிதல் தான் காரணம். இப்ப தமிழ்நாட்டில் 2 கட்சிகள் தான் வலுவானவை, திமுக, அதிமுக. 3வது பெரிய கட்சியாக தாவேக்கா வந்துவிட்டது. அதே நேரத்தில் இன்றைக்கே திமுகவை வீழ்த்துகிற இடத்தில் இருக்கா அப்படிங்கிற கேள்வி எழுகிற நேரத்தில் தான் இப்படியான உரைகளை கட்டமைக்கிறார் நடிகர் விஜய். அதில் மிக மிக முக்கியமாக அவர் பேசுவது கொங்கு மண்டலம். நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, விஜய் பேச்சு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று எடுத்துக்கிட்டா, அந்த கொங்கு மண்டலத்தில் மொத்தம் அந்த செங்கோட்டையன் அவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிற ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், அந்த மாவட்டங்களை நீலகிரி, இந்த 4 மாவட்டங்களையும் சேர்த்து 29 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இதில் 21 தொகுதிகளில் அதிமுக தான் எம்எல்ஏ. இப்போ ஒன்று செங்கோட்டையன் வெளியேறியது போக மிச்சம் 20 தொகுதிகள். அப்புறம் அந்த கொங்கு மண்டலத்தில் அதிமுக இல்லவே இல்லை அப்படின்னு அவர் களத்தில் இல்லாதவர்களை எப்படி பேசுவது என்று கேட்பது கொங்கு மண்டலத்துக்கு பொருந்துமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. காரணம் என்னன்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்தித்தது. அந்த தேர்தலில் எடுத்த ஓட்டு சதவீதம் மட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் இருக்கக்கூடிய 61 சட்டமன்ற தொகுதிகளில் 41 தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சிருந்தாங்க. இன்னைக்கு நேற்று இல்லை, 2011 தேர்தலில் மொத்தம் இருக்கக்கூடிய 61 அந்த கொங்கு மண்டலத்தில் மட்டும் 56 சீட்டு ஜெயிச்சாங்க. 2016 61 சீட்டில் 48 சீட்டு ஜெயிச்சாங்க. இப்போ கூட 41 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த மண்ணுக்கேற்ற ஒரு அரசியல் இருக்கு. அங்கே கொங்கு மண்டலத்தில் அதிமுக பெரிய கட்சி. இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையான பேர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த சமூகம். ஸோ அந்த இடத்துல அதிமுகவை ரொம்ப சிறுமைப்படுத்தி விட்டு அதிமுக போட்டியிலே இல்லாத மாதிரி, களத்திலே இல்லாத மாதிரி விஜய் அவர்கள் பேசுகிறார். இது அதிமுகவுடைய ஓட்டை ஈர்ப்பதற்கான ஒரு ஸ்கெட்சா அவர் போடுறாரு. பட் அந்த அதிமுகவினர், உணர்வான அதிமுகவினர் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவங்க மத்தியில் அது விஜய் மீதான ஒரு எதிர்ப்பை, வெறுப்பை உருவாக்கி விடுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. நீங்க திமுகவை எதிர்க்கணும் என்பதற்காக எம்ஜிஆரை எடுத்துக்கொள்வது, ஜெயலலிதா அவர்களை எடுத்துக்கொள்வது, இதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு வாக்களித்த, அவர்கள் பயன்படுத்திய அந்த இரட்டை இலை சின்னமும் அந்த கட்சி மீண்டும் இருக்கிற பொழுது அதை அழித்து விட்டு தான் வளரணும் அப்படிங்கிற விஜய் அவர்களுடைய ஒரு உள்நோக்கமும் இதற்குள்ளாக இருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் இன்னைக்கு இதை இப்படிதான் டீக் அவுட் பண்றேன். நீங்க எப்படி பாக்குறீங்கிறதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்படின்றோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.